அதெல்லாம் அது வந்து நம்ம இது பண்ணலாம், we can take charging. Of course வந்து as a proper businessman, as a professional, we shouldn't do that lah. அந்த அளவுக்கு நம்ம போக வேண்டாம். நம்ம அழகா வந்து அந்த கம்ப்ளைண்ட் வந்து டீல் பண்ணிட்டு and then we say we move on. Okay, so வந்து ஏன் கம்ப்ளைண்ட் வருதுன்னா கஸ்டமர் இருந்து why customers complaining-னா இது வந்து 3 விதமான டைப் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இருக்கும் there are 3 different types of complaint. ஒன்னு வந்து ப்ராடக்ட் சரியில்லை, நம்மளுக்கு ப்ராடக்ட் சரியில்லைன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியான கம்ப்ளைண்ட். செகண்ட் வந்து வெயிட்டிங் டைம் வந்து கம்ப்ளைண்ட். சாரி மிஸ் கனகேஷ், நீங்க மைக் ஆஃப் பண்ணுங்க மிஸ் கனகேஷ். ஓகே, சாரி. So one வந்து okay, I'll start back. There are three different type of complaints. ஒன்னு வந்து அந்த ப்ராடக்ட் பத்தி கம்ப்ளைண்ட். ப்ராடக்ட்னா இப்போ செல்வம் வந்து he is doing insurance, அவங்க விக்கிற இன்சூரன்ஸ் பிளான்ஸ் இதெல்லாம் is the product. இதுதான் ப்ராடக்ட். இது வந்து இது பத்தி அந்த ப்ராடக்ட் பத்தி ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ரெண்டாவது வெயிட்டிங் டைம். அந்த அவங்க வந்து from the moment they pay you the money till when அவங்க வந்து அந்த ப்ராடக்ட் கையில கிடைக்கிறது அந்த ஒரு வெயிட்டிங் டைம் இருக்கும். அது என்ன இருந்தாலும் சரி, இப்போ சாப்பாடு கடைக்கு போனா we order food, கொஞ்சம் நேரம் ஆகுனா கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சு, ஏன்னா லேட் ஆகுது சாப்பாடு, I want to complain, கடை கோசமா தான் இருக்கு, ஏன் வந்து அவ்வளோ நேரம் ஆகுது சாப்பாடு சமைக்கிறதுக்கு. தட் இஸ் த வெயிட்டிங் டைம். இது வந்து எல்லா ப்ராடக்ட்லயும் இருக்கும். இப்போ ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி வச்சிருக்கேன். சம்டைம்ஸ் வந்து ஓகே ஒரு கஸ்டமர் வராங்க, எனக்கு வந்து பூஸ்டிங் பண்ணணும், ஒரு ஆட் நான் பூஸ்ட் பண்ணணும். ஓகே, ஸோ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம், இந்த மாதிரி வரும், இந்த மாதிரி டைம் பீரியட் ஆகும்னு. மேபி 48 to 72 hours ஆகும் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் காமிக்கிறதுக்கு. பட் அவங்க வந்து வித்தின் 3-4 ஹவர்ஸ்லேயே கேட்க ஆரம்பிச்சு, ஏன்னா ஒன்றுமே வர மாட்டேங்குது, கால் வர மாட்டேங்குது, இன்க்ரீஸ் ஆக மாட்டேங்குது, வியூஸ்லாம் இன்க்ரீஸ் ஆக மாட்டேங்குது. அந்த வெயிட்டிங் பீரியட்க்கு ஒரு கம்ப்ளைண்ட் வரும். என்ன ஒரு கம்ப்ளைண்ட் டைப் ஆஃப் கம்ப்ளைண்ட்னா, எல்லாம் முடிஞ்ச பிறகு ஒரு சப்போர்ட்னு இருக்கணும் தெரியுமா. அவங்க அந்த ப்ராடக்ட்லாம் வாங்கி முடிச்ச கையோட வந்து அவங்க இன்னும் இந்த ப்ராடக்ட் பத்தி நம்ம தெரிஞ்சு நம்ம வாங்கிட்டோம், பட் வி ஸ்டில் வாண்ட் டு நோ மோர். இது வச்சு நம்ம என்ன செய்யலாம், இது பெரும்பாலுமா என்ன பண்ணலாம், இது இப்படி அப்கிரேட் பண்ணலாம், இந்த மாதிரிலாம் கேட்கறதுக்கு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க நம்ம கிட்ட சப்போர்ட். இப்போ நம்ம சப்போர்ட் ஒழுங்கா கொடுக்கலன்னா அதுக்கு வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வரும். ஸோ இதுதான் 3 மெயின் காஸ் ஆஃப் கம்ப்ளைனிங்: ப்ராடக்ட், time and the support. Okay, so for example, ஒரு கம்ப்ளைண்ட் வரும்போது நார்மலா கன்வென்ஷனல் மெத்தட் நீங்க பாத்தீங்கன்னா, the first type of complaint அவங்க வந்து ஸ்ட்ரெயிட்டா உங்ககிட்ட சொல்ற கம்ப்ளைண்ட் லைக், ஓகே சார், நான் வந்து உங்ககிட்ட ஒரு ப்ராடக்ட் வாங்கினேன், இன்னைக்கு இந்த மாதிரி இருந்துச்சு, ஐ ஃபீல் நாட் ஹாப்பி, எனக்கு ஒழுங்கா நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணல, நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கும் நீங்கள் என்கிட்ட கொடுத்த ப்ராடக்ட்க்கும், ஓகே இப்போ மிஸ்டர் செல்வம் ஃபார் எக்ஸாம்பிள் இஸ் டூயிங் இன்சூரன்ஸ், ரைட், அவங்க கொடுத்த விளக்கத்துக்கும் அண்ட் ப்ராடக்ட் இஸ் நாட் டேலி. அவங்க வந்து சொன்னாங்க, ஓகே இந்த மாதிரி வந்து 2 வருஷத்துல வந்து நம்ம அறவே ஆக்சிடென்ட்லாம் பண்ணாமல் இருந்தால் எக்ஸ் அமௌண்ட் ஆஃப் மணி நம்ம கிளைம் பண்ணலாம் திருப்பி கம்பெனிலேருந்து. பட் நீங்கள் அந்த மாதிரி கூட சொல்லியிருக்க மாட்டீங்க. அவங்க அதே மைண்ட்ல வச்சுட்டு நம்ம மாசம் கட்டுறோம், நம்ம ஒண்ணுமே கிளைம் பண்ணாத காசு திருப்பி வருமானு அவங்களுக்கு ஒரு மாதிரி எதிர்பார்ப்பு இருக்கும். பட் ஆஃப்கோர்ஸ் அந்த கம்யூனிகேஷன் இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் கம்ப்ளைண்ட் வரும்போது the first most important thing you all need to do is listen and actively about the complaint. அவங்க வந்து ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுங்க, அவங்க என்ன வந்து நாட் ஹாப்பி, லிசன் பண்ணுங்க. சப்போஸ் அது வந்து ஒரு ரிட்டன் கம்ப்ளைண்ட்னா அழகா டைம் எடுத்து படிச்சுட்டு எக்ஸஸ் பண்ணுங்க, அவங்க என்னதான் சொல்ல வராங்கன்னு. சம்டைம்ஸ் நம்மளுக்கும் ஒழுங்கா புரியாது கஸ்டமர் என்ன சொல்றாங்க. சம்டைம்ஸ் நமக்கு வந்து நம்ம என்ன நினைப்போம், என்ன நான்சென்ஸா பேசுறாங்க, நான் இது சொல்லவே இல்லையே, நான் அந்த மாதிரி ப்ராமிஸ் பண்ணவே இல்லை, இந்த ப்ராடக்ட் நான் இந்த மாதிரி செய்ய முடியும், இந்த ப்ராடக்ட் வந்து இந்த மாதிரி இஃபெக்ட்லாம் கொடுக்கும் நான் சொன்னதே கிடையாது, நம்ம நினைப்போம் அந்த மாதிரி. பட் கஸ்டமர் என்ன நினைக்கிறேன்னா, இல்லை நான் வந்து இது வாங்கியிருக்கேன், அமௌண்ட் ஆஃப் மணி கொடுத்து வாங்கியிருக்கேன், ஐ எம் எக்ஸ்பெக்டிங் லைக் திஸ் இஸ் ஃப்ரம் ப்ராடக்ட். நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், ஐ கிவ் யூ ஒன் எக்ஸாம்பிள். இது கொஞ்சம் ரீசெண்டாக நடந்த ஒரு விஷயம் தான் எனக்கு. ஒரு கஸ்டமர் வந்து எங்ககிட்ட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீஸ் எடுத்தாங்க. ஒரு பெரிய ரீசனா வெரி பிக் டீல், ஒரு சின்ன டீல் தான், மாதிரி போஸ்டர் கிரியேட் பண்ணுறது அண்ட் தென் அந்த கரெக்டான டைமில் வந்து நம்ம போஸ்ட் பண்ணிட்டு பூஸ்டிங் பண்ணுறது, அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டீல். ஸோ அவங்ககிட்ட நான் சொன்னேன், நாங்கள் என்ன சொன்னோன்னா, போஸ்டர் வந்து we will only generate for you 8 posters throughout the weekends. 8 போஸ்டர் ஒரு மாசத்துல வந்து ஒரு 4 சனி 4 ஞாயிறு தான் வரும். இப்பயாச்சும் ஒரு நாள் தான் 5 சனி ஒரு 5 ஞாயிறு 5 அந்த மாதிரி தான் வரும். ஆனா நார்மலான ஒரு கேலண்டர்ல பாத்தீங்கன்னா 4 சனி 4 ஞாயிறு தான் வரும். ஸோ நம்ம என்ன ப்ராமிஸ் பண்ணோம்னா கஸ்டமருக்கு, ஃபார் எவ்ரி வீக்கெண்ட் வந்து நாங்கள் 2 போஸ்டர் வெளியே இருப்போம், 1 ஃபார் சாட்டர்டே 1 ஃபார் சண்டே, இந்த மாதிரி நம்ம ப்ராமிஸ் பண்ணுவோம். பட் சம்டைம்ஸ் என்ன கஸ்டமர் என்ன நினைப்பாங்க, வீக்கெண்ட்னா தே ஆல்சோ திங்க் தட் ஐ அம் இன்க்ளூடிங் ஃப்ரைடே.
ஓகே, இது வந்து ஒரு ஓகே, இந்த கஸ்டமர் வந்து இஸ் அ பப் கஸ்டமர் lah. அவங்க வந்து ஒரு பப் வச்சிருக்காங்க. We are running the ads for them. We are doing poster for them. So அவங்க வந்து they are expecting for us to do their posters and all on Friday and Saturday and Sunday. 3 நாள் நம்ம செய்யணும் அவங்களுக்கு. ஏன்னா ஃப்ரைடே வந்து they think it's also included in weekend. இது ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். ஆனா நாங்க தன்ன தெளிவா வந்து போட்டுட்டோம் அக்ரிமெண்ட்ல 8 தான் வரும். 8 போஸ்டர் தான் வரும் சாட்டர்டே அண்ட் சண்டே which will be posted throughout the weekend. அந்த மாதிரி ஒரு கிளாஸ் போட்டிருக்கோம். எங்க சைட்ல கொஞ்சம் ஏரர் இருந்துச்சு. நாங்க throughout the weekend நம்ம போஸ்ட் பண்ணிருக்கூடாது. will be posted on Saturday and Sunday நம்ம போட்டிருக்கோம். அந்த மாதிரி ஸோ என் சைட்ல கொஞ்சம் தவறுகள் இருந்துச்சு அந்த டைம்ல. ஸோ ஃப்ரைடே வந்துச்சு, நாங்கள் போஸ்டர் செய்யல. அவங்க கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தென் எக்ஸ்பிளைன் பண்ணோம் அவங்ககிட்ட இந்த மாதிரி டக்குன்னு அவங்க வந்து போயிட்டு சோஷியல் மீடியாவில் போட்டாங்க, கமெண்ட் பண்ணி ரிவ்யூவில் போட்டாங்க. ஓ இல்லை, நாங்கள் இந்த மாதிரி அவங்க இந்த மாதிரி ப்ராமிஸ் பண்ணாங்க, பட் நாட் டெலிவரிங். ஸோ அழகா we listen to what they said. அப்புறம் அவங்க திருப்பி கம்ப்ளைண்ட்லாம் காமிச்சு, இல்லை அது எருமனை காமிச்சு, இல்லை நீங்கள் தான் சொன்னீங்க வீக்கெண்ட். ஓகே பரவாயில்ல, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நாங்கள் எல்லாம் இது பண்ணிட்டு we have to இந்த டைம்ல தான் சரி நீங்கள் வந்து லிசன் பண்ணுறீங்களா தெரியுமா, கஸ்டமர்கிட்ட அழகாக கேட்குறீங்க, யூ லிசனிங் டு தியர் ப்ராப்ளம். அந்த டைம்ல நம்ம கொஞ்சம் எப்படி சொல்றது, we need to அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொஞ்சம் இறங்கி போனோம் அவங்க 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 இதுக்கு. நம்ம வந்து அந்த டைம்ல நம்ம வந்து ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கும் போது, ஏன்னா இது வந்து பிசினஸ், காசுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். இது நம்மளுக்கும் ரைஸ் போல், அவங்களுக்கும் ரைஸ் போல். ஸோ வி ஹேவ் டு கம் டவுன். இப்போ நான் வந்து என்ன சொல்லுவேன்னா, நான் வந்து என்ன மாதிரி வேர்ட்ஸ் பார்ப்பேன்னா, ஓ ஐம் சாரி, ஐ அண்டர்ஸ்டாண்ட் யுவர் சிச்சுவேஷன், ப்ளீஸ் கிவ் மீ சம் டைம், லெட் மீ செக் அப்பான் திஸ். இந்த மாதிரி தான் நம்ம சொல்லணும். நம்ம இறங்கி போகணும். வி நீட் டு யூஸ்ல நம்ம அந்த வேர்ட்ஸ் நம்ம பார்க்கணும். சாரி, ஐ எம் சாரி, வி அப்பாலஜைஸ், இந்த மாதிரி வேர்ட்ஸ் நம்ம பார்க்க கற்றுக்கணும். திஸ் இஸ் வெரி நார்மல். இதில் வந்து நம்ம இல்லை நம்ம யார் சாரி சொன்னோம், அந்த ஈகோலாம் நம்மளுக்கு இருந்துச்சுன்னா கேனாட். இது வந்து லைக் ஐ செட் இஸ் a professional setting, professional business. ஸோ போயிட்டு we ask them for, ஓகே எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் திருப்பி எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிட்டு திருப்பி வந்துட்டு நான் வந்து அழகா I'll come back to you regarding this. அப்புறம் வந்து அழகா நீங்க டைம் எடுத்துட்டு தென் அந்த டைம்ல நீங்க பாருங்க, நீங்க என்ன மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் செய்யலாம் கஸ்டமருக்கு. டு யூ வாண்ட் டு கிவ் எக்ஸ்ட்ரா ஃப்ரீயா நீங்க கொடுக்க போறீங்களா, எக்ஸ்ட்ராவா கொடுக்க போறீங்களா, இல்ல நீங்க டேட்ஸ் சேஞ்ச் பண்ண போறீங்களா, அந்த டைம் தான் நீங்க யோசிச்சுட்டு யூ ஃபீல் யூ வாண்ட் டு நெகோஷியேட் சம்திங் வித் them. ஸோ நான் அந்த இஷ்யூ வரும்போது நான் என்ன செஞ்சேன், ஓகே எக்ஸ்ட்ரா ஒரு போஸ்டர் தானே, நம்ம அந்த ஒரு போஸ்ட்டுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு போஸ்ட்டுக்கு வந்து 50% டிஸ்கவுண்ட் கொடுப்போம். ஸோ 3 நாளாக செய்வோம். ஸோ நான் எக்ஸ்பிளைன் பண்ண கஸ்டமர், ஓகே சார் இந்த மாதிரி நான் உங்களுக்கு ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே செஞ்சு கொடுத்துறேன், அந்த ஃப்ரைடேவோட வந்து நீங்கள் வந்து ஃபுல் பேமெண்ட் கொடுக்க வேணாம், ஸோ சின்ஸ் மிஸ்டேக் எங்களுக்கு 50% மட்டும் பே பண்ணுங்க. அழகாக நம்ம உட்காந்து பேசிட்டு வி ரீச் அந்த ரெசல்யூஷன். அவங்க அக்ரி, நம்மளும் அக்ரி. அப்போ அட் த சேம் டைம் வி சேஞ்ச் இந்த கான்ட்ராக்ட் ஸ்ட்ரைட்டா மாத்திட்டு புது கான்ட்ராக்ட் சைன் பண்ணி கொடுத்து, புது ப்ரைஸிங்லாம் எடுத்து சைன் பண்ணி கொடுத்து, அவங்க கிட்ட சைன் வாங்கி ஷாப்லாம் வாங்கி நம்ம எடுத்துட்டு அண்ட் வி டோல் ஹிம் டு ரிமூவ் இந்த காமெண்ட். நம்ம ரிசால்வ் பண்ணுறோம் இந்த இஷ்யூ, அழகாக நீங்கள் காமெண்ட் ரிமூவ் பண்ணிடுங்க, பிகாஸ் இட்ஸ் கோன் இஃபெக்ட் மை பிஸ்னஸ். நான் ஸோ இது வந்து ஏன் நடக்கும்னா, அந்த காமெண்ட் இருக்கிற வரைக்கும் இட்ஸ் ஆல்வேஸ் கோன் கிவ் யூ அ பேட் ஒரு நெகட்டிவ் வியூ வரும் உங்கள்கிட்ட. ஸோ யூ நீட் டு ஃபைண்ட் அ வே டு ரிசால்வ். அந்த இஷ்யூ ரிசால்வ் பண்ணுறது தான் நீங்கள் பார்க்கணும். நீங்கள் திருப்பி மேலே போயிட்டு இல்லை இந்த பிரச்சனை வளர்க்கலாம் அப்படி போனீங்கன்னா அந்த கமெண்டும் இருக்கும், அந்த அன்ஹாப்பி கஸ்டமர் இருக்கும். மேபி நெக்ஸ்ட் மந்த் ஹி ஒன்ட் ரினியூ யுவர் அக்ரிமெண்ட் வித் யூ. இப்போ வந்து பாருங்க, எனக்கு வந்து அக்ரிமெண்ட் வந்து இப்போ செகண்ட் மந்த் வரைக்கும் போயிடுச்சு. இட்ஸ் கோயிங் டு கண்டினியூ, எனக்கு தெரியும், ஏன்னா அவங்க ஹாப்பியாக தான் இருக்காங்க. கண்டிப்பாக கண்டினியூ பண்ணாங்க. அது கமெண்டும் ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ ப்ராப்ளம் சால்வ். So நான் என்ன சொல்றேன்னா, you need to actually bring down your level. You need to bring down yourself, your I mean அதுக்குன்னு நீங்க நான் வந்து நீங்க ஒரு காலில் விழுந்ததுனால நம்ம சொல்ல. ப்ரொஃபஷனல் செட்டிங்ஸ்ல நம்ம எப்படி செய்யறோம், யூஸ் த வேர்ட்ஸ் ப்ளீஸ், சாரி, ஐ அப்பாலஜைஸ், அந்த மாதிரி வேர்ட்ஸ் நான் யூஸ் பண்ணிட்டு and we try to resolve the issue. Okay, like I mentioned, acknowledge and apologize. அந்த இன்கான்வீனியன்ஸ் அவங்களுக்கு என்ன இன்கான்வீனியன்ஸா இருக்கும் போது ரெக்கனைஸ் பண்ணுங்க. அவங்களோட பிரச்சனை, அந்த மிஸ்டேக்னால அது என்ன பிரச்சனைன்னு பாருங்க. அந்த பிரச்சனை ரெக்கனைஸ் பண்ணுங்க. ஓகே இது வந்து ரொம்ப ஸ்மாலான ஒரு ப்ராப்ளமா அவங்களுக்கு, இல்லை ரொம்ப பிக்கான ப்ராப்ளமா, இது வந்து இதனால அவங்க பிஸ்னஸ் பாதிக்குமா, அவங்க இஃபெக்ட் ஆகுமா அவங்க பிஸ்னஸ், இதெல்லாம் நீங்க முதல்ல பார்க்கணும். Because if it's going to affect their business, that means yes, you really have to do something, because நீங்க தான் வந்து you are the service provider to them, and you're provided a service that is wrong or is faulty or something which is affecting our business, effect பண்ணுது, or அவங்களோட day to day வந்து effect பண்ணுதுன்னா, then yes, you have to acknowledge it, apologize properly, and even if it's not your fault,
You see, இங்க வந்து ஒரு மெயினான ஒரு இது apologize sincerely even if it's not your fault, because this is your rice bowl. Customers are your rice bowl. உங்களுக்கு இன்கம் கொடுக்கறது கஸ்டமர்ஸ் தான். நீங்க கொஞ்சம் இறங்கி போறது வந்து இதுல தப்பே கிடையாது பிசினஸ் செட்டிங்ஸ்ல. So apologize sincerely even if it's not your fault. Yeah? And then for example, use this kind of phrase: I am really sorry this happened to you. Okay, I tell you now one story, another one more story. I'm actually aside of business sales on the side. I actually have a full-time job. I work for Changi Airport Group. I work for Changi Airports Group. I'm in the refunds and clearance department. ஸோ என்னோட கஸ்டமர் பேஸ் எல்லாமே வந்து இஸ் சிங்கப்பூர் கஸ்டமர்ஸ். இது வந்து ஐ டெல் யூ டு பி ஆனஸ்ட், நான் நிறைய கஸ்டமர்ஸ் கூட டீல் பண்ணது வந்து சிங்கப்பூர் கஸ்டமர்ஸ் ஆர் லிட்டரலி ஒன் ஆஃப் த hardest people to deal with. They're very particular. If they want something, they are going to be very adamant about it. அவங்களுக்கு வேணும்னா வேணும். அவங்க சைடில் மிஸ்டேக் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, அவங்களுக்கு அந்த தப்பு இருந்துச்சுன்னா they want to correct it. And it's not easy to deal with Singapore customers. But throughout the years நான் ஒர்க் பண்ணது வந்து with them and all, அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தை என்னன்னா, sorry, I will further give you a discount, or we will give you an extra discount on your next purchase. இது வந்து is their favorite words. You have to learn how to make them happy. If you all ask anybody who's been in the customer service line also, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சிங்கப்பூர் கஸ்டமர்ஸ் இஸ் லிட்டரலி த ஹார்டஸ்ட் டு ஹேண்டில். அவங்க தான் ரொம்ப கஷ்டம். பட் வெரி ஈஸி. நீங்கள் ரொம்ப நாள் இருந்தீங்கன்னா யூ நோ த வே டு ட்ரிக் தேம். அவங்களுக்கு என்ன அவங்கள மனசு சந்தோஷப்படுறபடி, ஓகே நெக்ஸ்ட் ஃப்ளைட் வந்து டிக்கெட் வந்து வில் கிவ் யூ 10% ஆஃப் 15% ஆஃப் கொடுக்குறோம். ஓகே, ஃபால்ட் எங்கள் சைடில் தான். ஆனால் ஆக்சுவலி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபால்ட் அவங்க சைடில் தான் இருக்கும். அவங்க தான் லேட்டாக வந்திருப்பாங்க ஃப்ளைட்டுக்கு. ஆனால் அந்த டிக்கெட்லாம் பேர்ன் ஆயிரும். ஆனால் அவங்க சொல்லுவாங்க, இல்லை உங்கள் கேட் வேலை செய்யலை, உங்கள் ஏர்போர்ட்டில் இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சரியில்லை, இந்த மாதிரி இஷ்யூலாம் நடக்கும். சிங்கப்பூர் ஏர்போர்ட் இஸ் த பெஸ்ட் ஏர்போர்ட் இன் த வேர்ல்ட். தேர் இஸ் நத்திங், யூ கேனாட் ஃபைண்ட் எனி மிஸ்டேக்ஸ் தான். சைன் போர்ட்ஸ்லாம் 5 லாங்குவேஜில் இருக்கும் அங்கே. ஆனால் அப்போ கூட they will lose the way. அவங்க லேட்டாக வரவங்க அவங்க சொல்லுவாங்க, உங்கள் சைனேஜ் சரியில்லை, ஏன் நாட்டு பாஷையில் இல்லை. எத்தனை பாஷை தான் எழுதுது அங்கே அந்த ஏர்போர்ட்டில். ஸோ ஏதோ ஒரு ரீசன் சொல்லுவாங்க உங்ககிட்ட, இல்லை தப்பு உங்கள் மேலே தான், நீங்கள் தான் சர்வீஸ் ப்ரொவைடர், ஐ எம் யுவர் கஸ்டமர், ஐ எம் ஆல்வேஸ் ரைட். இதுதான் த மோஸ்ட் ஃபேமஸ் டேக்லைன் விச் எல்லா பிஸ்னஸ் ஓனர் ரொம்ப ஸ்கேராக கொடுக்குற ஒரு டேக்லைன் வந்து த கஸ்டமர் இஸ் ஆல்வேஸ் ரைட். பிகாஸ் நீங்கள் உங்களுக்கே நல்லாவே தெரியும், they are not always right. The customers are sometimes right, but அவங்க ஆங்கிளில் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா they are paying you the money. அவங்க தான் காசு கட்டுறாங்க இந்த பிஸ்னஸ்க்கு. ஸோ yes, they have to be right lah. So acknowledge your mistake, or whatever mistake that has happened. It might not be your mistake. Whatever mistake that's happened in the transaction, acknowledge it, move on, provide the resolution. Okay. Like I mentioned, investigate and clarify. You can also, in the process when you're negotiating to resolve the complaints, if you want to understand the problem more, there's nothing wrong with asking your customers more questions regarding the issue. Okay, இப்போ மிஸ்டர் செல்வம் சைடில் ஜஸ்ட் சேல அவங்க வந்து ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட் he sold a policy to me. இப்போ வந்து நான் வந்து ஐம் நாட் ஹாப்பி வித் பாலிசி. எனக்கு வந்து ஹாப்பி இல்லை. ஏன்னா மிஸ்டர் செல்வம் வந்து என்கிட்ட சொல்லலை, இயர்லியில் வந்து வயசு ஏற பேமெண்ட் மேபி கொஞ்சம் ஏறும், அவங்க ப்ராப்பராக என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணல. ஸோ எனக்கு வந்து நாட் ஹாப்பி. ஏன்னா இந்த நெக்ஸ்ட் இயர் வந்து நான் கொஞ்சம் கூட காசு கட்டுறேன். ஸோ the way to deal is you ask questions to the customer. Why do you feel that it's not right to pay amount? ஏன்னா உங்கள் வயசு ஏறுது, நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. கேள்வி கேட்டுட்டு நீங்களே எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. வயசு ஏறுது, you are more prone to sickness, so that's why companies charge you more. Provide them with examples. Sometimes online you can get the reference and all. Like you said the price hike was by the government, right? But many people, they don't understand. They feel that the insurance companies are the one that's hiking up the price, but actually it was because of the new tariff that was introduced by the government. So எப்பவுமே வந்து have evidence to back up your claims. உங்க claims வந்து back up பண்றதுக்கு evidence வச்சுங்க. Keep evidence to back up. When customer asks you, oh no, I never read anything about this, நீங்க ஒரு லிங்கா இல்லை ஒரு ஸ்கிரீன்ஷாட்டா ஏதாச்சும் எக்ஸாம்பிள் announcement by the government and all, right? Sorry, yeah, Bank Negara. It's not the government, sorry, Bank Negara. So
keep the example and then show the customer. இல்ல பாருங்க நான் வந்து I'm not simply saying this, இது வந்து உண்மையிலே பேங்க் நகரா கொடுத்த ஸ்டேட்மெண்ட் தான், அவங்க இன்க்ரீஸ் பண்ணனால தான் எங்களுக்கு பிரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சு. இந்த மாதிரி keep some evidence to back up your claims. அவங்க ஏதோ சொல்லும் போது நோட்ஸ் எடுத்துங்க and make sure you understand the full picture. Don't just உங்க சைடு இருந்து மட்டும் யோசிக்காம அவங்க சைடு இருந்து யோசிங்க. Put yourself in their position and try to understand the problem. Okay, and then once அந்த ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு proper understanding கிடைச்சிச்சுன்னா, you offer a solution. Like I mentioned just now, we offered a proper solution to do the third day of the post and content for 50% off. அது வந்து is a solution. It's one type of solution. If you உண்மையிலேயே உங்க சைட்ல முடியலையா, you cannot do anything, then you tell them, இல்ல சார் இந்த டிரான்சாக்ஷன்ல மேபி I cannot give you all anything extra, இது வந்து இந்த மாதிரி செட் ஆயிடுச்சு, what I can do is maybe the next purchase you do with me or the next transaction you do with me, நான் உங்களுக்கு X amount of discount கொடுத்துக்கிறேன். You can do like that. In the transaction அவங்கனால கொடுக்க முடியல, try to give them something for the next transaction. So at least அவங்களுக்கு வந்து they understand that you're serious about correcting your mistakes correct பண்றதுக்கு சீரியஸா இருக்கீங்கன்னு. ஸோ அது வந்து ஃபேரும் குயிக்கா இருக்கணும். something that you can do which will equally benefit the customer and not also give you a big loss. உங்களுக்கு லாஸ் பண்ற மாதிரி கூட நீங்க ரெசல்யூஷன் கொடுக்க முடியாது. Ensure that it's not going to make you lose money for your business. அந்த மாதிரினா நீங்க அந்த மாதிரி customers உங்களுக்கு there's no point because you're losing money anyway. So might as well lose the whole thing. Yeah? And then as I mentioned, if they agree for the new resolution and all, redraft whatever contract or whatever you have with them. இல்ல புது ரிசீட் இஷ்யூ பண்ணுமா, பழைய ரிசீட் எடுத்துங்க கஸ்டமர் கிட்ட இருந்து. இது வந்து ஃபுட் ஷாப்ல வந்து ரொம்ப காமனான ஒரு இஷ்யூ, எஸ்பெஷலி ஃபாஸ்ட் ஃபுட் ரெஸ்டாரண்ட்ஸ்ல. நீங்க பாருங்க, பழைய ரிசீட் கையில வச்சுக்கிட்டு ஜஸ்ட் ஓவர் சார்ஜ் பண்றாங்கன்னா பழைய ரிசீட்டும் கையில வச்சுக்கிட்டு அவங்க மாத்தி கொடுத்த ரிசீட் கையில வச்சுட்டு அப்புறம் பழைய ரிசீட் வச்சு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஆக்சுவலி இஷ்யூ இஸ் ஆல்ரெடி பீன் ரிசால்வ். ஆனா ஜஸ்ட் ஒரு இஷ்யூ ஆக்கணும்னு சொல்லி திருப்பி கூட பழைய ரிசீட் வச்சுட்டு நம்ம அவங்க கம்ப்ளைண்ட் பண்றாங்க. பீப்புள்ஸ் நேச்சர், they like to complain. Okay, and so ensure அது எடுத்துங்க திருப்பி whatever the mistake, take it back from the customer. The wrong ஆன food இல்ல wrong receipt or whatever wrong agreements they left, take it back, issue new one, get them to sign and agree for it. Or if they have left you a bad review online or whatever and all that, right, review level bad review எழுதி இருக்காங்கன்னா ஆன்லைன்ல, ensure that they remove it. Or social media ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணாங்களா உங்களுக்கு like ஏதாவது மட்டும், especially in TikTok and all, you get them to remove the video. Right? Okay, and then இது வந்து is very important. Once just say that அந்த issue resolve ஆயிடுச்சுன்னா, அந்த issue வந்து முடிஞ்சு, okay, நீங்களும் ஒரு சைட்ல you have given them something, they are happy and all, அப்படி விட்டுருதா? what you all think? அப்படி விட்டுலாமா அந்த பிரச்சனையை? அதுக்கப்புறம் செல்வம் சொல்லுங்க சார், அப்படி விட்டுலாமா? Anyone else? Y'all can also just open your mic and respond. Yeah, no problem. Mic on பண்ணிட்டு பேசலாம். சார் சொல்லுங்க சார். மிஸ்டர் செல்வம், ஓகே, ஜஸ்ட் சே ஓகே. இப்போ நான் சொன்னேன்ல, அந்த மாதிரி ஒரு இஷ்யூ வரும்போது ஒன்ஸ் வி காட் a resolution by the customer, நம்ம எல்லாம் அக்ரி பண்ணி முடிச்சுட்டு அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சுன்னா அது அப்படியே விட்டுடலாமா? ஜஸ்ட் டோன்ட் கேர் அபவுட் இட். டு யூ திங்க் அதுதான் செய்யணுமா நம்ம? மேக் ஷூர் அந்த மிஸ்டேக் திரும்பி வராம பாத்துக்கணும் சார். நம்ம சைட்லயும் சரி இல்ல அவங்க சைட்லயும் சரி. ஸோ அது எதனால ரூட் காஸ் கண்டுபிடிச்சிட்டுமா, தென் டோன்ட் ரிப்பீட் அகெயின். ஸோ அந்த மாதிரி ஒரு இதுக்கு போயிடணும் சார். Okay, that's also true, but இன்னொரு இஷ்யூ இருக்கு. we need to follow up. Okay, follow up பண்ணும். Follow up பண்ணிட்டு like just say maybe after a few days or after a week like that, follow up with your customer and ask them, are you happy with the new product that I have given you? Is it working now? Do you feel better? Are you more happy with this deal? You follow up பண்ணி ஆகணும். You need to show to your customer that you all were serious in producing the resolution. இப்போ அவங்க மைண்ட்ல என்ன யோசிப்பாங்கன்னா, அவன் வந்து the business they just give me free things because they want to cover their mistake. They give me a discount because they want to cover their mistake. Otherwise, they don't really care. So you don't do that. As a business owner, you have to maintain a professional relationship with your customer. So follow up with them.
okay, are you happy with your new product? Are you happy with the new deal we have done? Is it benefiting you more? A few days and then or 1 week and then you follow up and customers check with them, ask them, see okay they're happy or not, and then always thank them. Thank you for giving me a second chance to work with you. இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு make them happy. ஸோ அவங்க மைண்டில் வந்து okay this guy is or this woman is actually serious about your business. அவங்க உண்மையிலே கேர் பண்ணுறாங்க, உண்மையிலே அவங்க ஜென்வினாக ஒரு மிஸ்டேக் செஞ்சுட்டாங்க, அந்த அந்த அது மறந்துடுவாங்க, அந்த மிஸ்டேக்கே மறந்துடுவாங்க. அவங்க மைண்ட்லேயே வந்து உங்களை பற்றி ஒரு பாசிட்டிவான ஒரு தாட் தான் வரும், ரொம்ப சீரியஸாக இருக்காரு about your business. So once they have a positive view on you, இது வந்து நார்மலாகவே உங்கள் பிஸ்னஸே ஹெல்ப் பண்ணும். அவங்களே போய் மற்ற ஆளுகிட்ட போய் சொல்லுவாங்க, ஐ ப்ரீவியஸ்லி வென்ட் டு ஹிம், அவர் மிஸ்டேக் செஞ்சாரு பட் ரொம்ப சீக்கிரமாக ரெக்டிஃபை பண்ணாங்க. அதுக்கப்புறம் எனக்கு செக் பண்ணிட்டு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு எல்லாத்தையும் செக் பண்ணி அந்த மாதிரி they will interact and then உங்களுக்கு அறியாமே உங்களுக்கு நல்லா எக்ஸ்ட்ரா பிஸ்னஸாக வரலாம், புது புது கஸ்டமராக வரலாம். பிகாஸ் யூ நோ the word of mouth is actually the best marketing ever. Okay. What are the most important do's and don'ts when you handle customer complaints? ஒரு கஸ்டமர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணும்போது the most important thing you all should do when handling a customer complaint is stay calm. அதாவது பொறுமையா இருங்க. ஓகே, நம்ம வந்து நிறைய பிஸ்னஸோட டவுன்ஃபால் இஸ் ஆக்சுவலி பிகாஸ் ஆஃப் the inability to keep calm. I think you all recent TikTokல வந்து கூட நீங்க பாத்தீங்கன்னா there was 2 mega TikTok stars. I don't want to mention their name because we are live, but I think you all know who I'm talking about. In the pin TikTok celebrities, they had a very big issue. Actually அது ஒரு சின்னதா ஒரு issue தான். It was just because both of them were selling similar products under different names. அது வந்து ரெண்டு பேரோட முன்கோவனால அவர் ரெண்டு பேரும் வாஸ் நாட் ஏபிள் டு ஹேண்டில் இட் ப்ராப்பர்லி. இவங்க கத்திக்கிட்டு ஒரு வீடியோ செய்யறாங்க, இவங்க கத்திக்கிட்டு ஒரு வீடியோ செய்யறாங்க, இவங்க வேற ஆளை வச்சு பேசுறாங்க. அப்புறம் இவங்க ஊருக்கு போயிட்டு நான் ஊருக்கு வந்துட்டேன், நான் அவனை தேடிட்டு இருக்கேன், எங்கே நீ ஒழிஞ்சிட்டு இருக்கேன், அந்த மாதிரி வீடியோலாம் செஞ்சு ஆக்சுவலி தான் தேவையில்லாத ஒரு விஷயங்க. உண்மையிலேயே சொல்றேன், ரெண்டு ஸ்மாலான மிஸ்டேக். சேம் ப்ராடக்ட், சேமான ப்ராடக்ட் ஆனா டிஃப்ரெண்ட் நேம். இவங்க கம்பெனியில விற்கிறாங்க, இவங்க வந்து இந்த ப்ராடக்ட் இவங்க கம்பெனியில விற்கிறாங்க, அவ்வளவுதான். ஆனா இவ்வளவு பெருசா ஊதி ஆளுங்க சண்டை வர வரைக்கும், இன்னைக்கு போலீஸ் கேஸ் வரைக்கும் போய் தற்கொலை முயற்சிலாம் ஆகி கொலை முயற்சி வரைக்கும்லாம் போய் ஐ ஃபீல் இது வந்து உண்மையிலே வந்து ஒரு வெரி ரிடிகுலஸ் திங். உண்மையில பார்க்கும்போது கொஞ்சம் காமெடியா இருந்தது. எனக்கு இது வந்து ரொம்ப சிம்பிளா ஹேண்டில் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அவங்க அவ்வளவு பெருசா ஊதிட்டு they got so many other people involved, they got the police involved. இப்போ I think one of the girl had to spend a few days in jail because of some என்னமோ த்ரெட் பண்ணி விட்டுருக்காங்க போல, சோஷியல் மீடியால இருந்து உன இது மாதிரி செஞ்சிடும் அந்த மாதிரி செஞ்சிடும்னு சொல்லிட்டு இஷ்யூலாம் பண்ணிட்டு பேசிக்லி இட் வாஸ் நத்திங். ரெண்டு பேரும் சேம் ப்ராடக்ட்ஸ், ஒரு கம்ப்ளைண்ட் இஷ்யூனால இட் பிகேம் வெரி பிக் திங். ஸோ ஸ்டே காம் when you get a complaint. ஒருத்தவங்க வந்து உங்க பிசினஸ் பத்தி கம்ப்ளைண்ட் பண்றாங்களா, முதல்ல காமா இருங்க. ஏன்னா அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு. எந்த கஸ்டமரும் they always have rights to complain for any business because they are paying. அவங்களுக்கு உரிமை இருக்கு. கன்சியூமர் ரைட்ஸ்னு ஒன்று இருக்கு. they are paying, they have the rights to complain. If they are not happy, they are able to complain. You see, in fact இது வந்து எவ்வளவு பெரிய ஒரு ஸ்கேல்ல போகுதுன்னா, இஃப் யூ இங்க யாருக்கு கேஎஃப்சினா ரொம்ப, who likes KFC? இங்க I believe everybody likes KFC right here. I'm a big fan of KFC. யாருக்கு KFCனா ரொம்ப பிடிக்கும்? மிஸ்டர் செல்வம் நல்லா சாப்பிடுவீங்களா KFC? பிடிக்கும் சார். பிடிக்கும் தானே? இப்போ KFC they have a new feedback. இப்போ நீங்க அவங்க பிரான்ச்ல நீங்க போய் சாப்பிட்டீங்கன்னா, just say if you dine in, KFCக்கு வந்து இந்த லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ்ல KFCக்கு வந்து பிகஸ்ட் கம்ப்ளைண்ட் வாஸ் த சைஸ் ஆஃப் தி சிக்கன். எல்லாமே அதுதான் கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஒரு 4-5 வருஷமா இதான் பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருக்கு KFCல. அவங்க கோழி சைஸ் வந்து ரொம்ப சுருங்கி போயிருக்குன்னு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணி. இன்ஃபேக்ட் நானே நிறைய வாட்டி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன். அது ட்ரம் ஸ்டிக் பாத்தீங்கன்னா அது கோழி கால் ட்ரம் ஸ்டிக் மாதிரியே இருக்காது, காக்காவோட கால் ட்ரம் ஸ்டிக் மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் வந்து நம்ம போய் பசியில உட்காந்து சாப்பிடலான்னு இருப்போம் KFC, அது கோழி சைஸ் கொடுப்பாங்க பாருங்க. அது ஒரு விங்கு இவ்வளவு பெருசுக்கு தான் இருக்கும். அந்த விங்கு கை சைஸ் கூட இருக்காது. அப்புறம் ஒரு ட்ரம் ஸ்டிக் அது வந்து சுருங்கி போனது சீக்கான கோழி மாதிரி. ஒரு பழைய விவேக் படம் இருக்கும் பாருங்க, 5 ரூபாய் பிரியாணி சாப்பிடுவாரு போயிட்டு,
அது ஒரு லெக் பீஸ் போடுவாங்க. அந்த லெக் பீஸ் மாதிரி இருக்கும் அந்த பிரியாணி அந்த காலு. நமக்கு கடுப்பாயிரும். ஏன்னா இட்ஸ் நாட் சீப். KFC இஸ் about 20 சம்திங். ஒரு ஸ்நாக் பிளேட் பார்த்தீங்கன்னா ஒரு 20 சம்திங் வரும். ஸோ நார்மலாக வந்து ஒரு ஃபியூ இயர்ஸாக இதுதான் KFC வந்து ஒரு பிக்கஸ்ட் கம்ப்ளைண்டாக இருந்திருக்கு. Chicken size. But now they have a new policy in KFC. Once you receive your order, if you are not happy with your chicken, you can actually immediately change. அவங்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஆக்சுவலி நீங்க எல்லா KFCல வாக்கிங் பண்ணி பார்த்தீங்கன்னா they have a new poster there right beside of their counter. அவங்க ஒரு புது போஸ்டர், you have the rights to change your chicken portion if you are not happy with it. அவங்க பெருசா நட்டுத்தனமா ஒரு ட்ரம் ஸ்டிக் போட்டோ வேற போட்டு தான் அந்த போஸ்டரே போட்டிருக்காங்க KFC. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா, you go if you all walk into KFC, you see in their counter அதை போட்டிருப்பாங்க, you have the rights to change your chicken piece if you are not happy with it. அவங்களே acknowledge பண்றாங்க, they themselves know that அவங்க சைடுல தவறுங்க இருக்குன்னு. ஏன்னா அவங்களும் எதிர்பார்க்க முடியாது பாருங்க, அவங்க எல்லா கோழியும் இன்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. வாங்கும் போது பெரிய பெரிய காட்டுல தான் வாங்குவாங்க. they cannot open the packing and ஒரு கோழி எடுத்து பார்க்க முடியாது பாருங்க. அவங்க வரதான் எடுத்தது பொறிச்சு போடுறது தான். ஸோ அவங்க டைம்ல எடுத்து சில கஸ்டமர் சம்டைம்ஸ் ஓகேலா ஜஸ்ட் ஈட்லா இட்ஸ் ஓகே நோ ப்ராப்ளம் அப்படி போயிடுவாங்க. சில பேருக்கு வந்து இல்லை நான் ஏற்கனவே ரொம்ப சாப்பிட மாட்டேன், பரவாயில்ல சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல இது போதும்னு சொல்லுவாங்க. ஆனால் சில பேர் இப்போ எனக்குலாம் வந்து ரொம்ப பிடிக்கும், நான் கேஎஃப்சிலாம் எப்பயாச்சும் ஒரு நாள் தான் சாப்பிடுவேன், பிகாஸ் இட்ஸ் நாட் ஹெல்த்தி. ஆனால் சாப்பிடுவேன், நல்லா சாப்பிடணும். ஸோ போனேன்னா இந்த மாதிரி கோழி சைஸ்லாம் ரொம்ப சின்ன கடுப்பாயிருவேன் நான். I will definitely tell them please change. I'm not happy with the chicken piece. So this is one example I'm giving. So KFC same போது such a big multi-billion-dollar company. They are not a small company. அவங்களே அந்த மாதிரி செய்யும் போது நம்மளா வந்து I think we also should learn from the big giants how they deal with it, right? How they deal with it. McD also they have one-to-one changing policy now. If you're not happy with your burger, just say you're drive-throughing, right? You check, if you're not happy, immediately can change. Many fast food restaurants and all have come up with this one-on-one change on the spot system now, because they want people to be happy. At the end of the day, அவங்களுக்கு என்னன்னா அவங்க ப்ராடக்ட் பத்தி தப்பா யாருமே பேசக்கூடாது வெளியே. ஓகே, அண்ட் ஷோ எம்பத்தி வந்து அதாவது நீங்க அவங்க கொஞ்சம் பாவமா பார்க்கணும் கஸ்டமர். அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணும்போது when they are complaining to you, your face very important, especially if they are talking to you face to face. அவங்க வந்து face to face கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. அந்த டைம்ல நீங்க போய் சிரிக்காதீங்க, அந்த மூஞ்சி சிரிக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு சர்காஸ்டிக்கெல்லாம் வச்சுக்காதீங்க. look properly, bend down your head, look at them, understand their problem, look to their face. அவங்க கண்ணு பார்த்து பேசுங்க. அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது தான் ஃபோன் எடுத்து நோண்டுறது, ஃபோன் எடுத்து பேசுறது, வேற ஆள்கிட்ட பேசுறது. don't, because show that you're professional. அவங்க ப்ரொஃபஷனலா காமிக்கணும். ஓகே, I'm taking your complaint seriously, I'm taking your issues to my heart. எனக்கு வந்து இது வந்து ரொம்ப சீரியஸான விஷயம். So make sure you your face, சிரிக்காதீங்க. don't laugh when you all are taking complaints from your customers. Online நீங்க பாத்தீங்கன்னா when you all are replying to bad reviews, or you all are, if you all have your Google business page, or if you all have Shopee e-commerce shop, or even your TikTok, and people complain to your TikTok, don't be sarcastic, don't be rude. அந்த மாதிரிலாம் இருக்காதீங்க. ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு டெம்ப்ளேட் ரெடி பண்ணுங்க. I'm sorry, we are sincerely apologizing for any mistakes that we have done. Please allow us to check on this, and then you give them an email address. Okay, ஒரு பெஸ்டான டெம்ப்ளேட்னா to handle ஆன்லைன் பிசினஸ். this is not complaints by face to face. இது வந்து ஆன்லைன் complaints that are written, social media complaints. what you all can do is you all ready a template. ஒரு டெம்ப்ளேட் ரெடி பண்ணிட்டு ரெடியா வச்சுங்க எப்பவுமே. we sincerely sorry for the inconvenience we have caused you. please note that we take this issue seriously. Contact us, that you can put your email address or put your company phone number to further speak about this problem. We will be happy to help you. அந்த மாதிரி நீ ஒரு கமெண்ட் போடலாம், ஸ்டாண்டர்டா ஒரு கமெண்ட். So customer know that you're willing to listen to their problem. Just don't say we are sorry, please come again and give us another chance or something. அந்த மாதிரி don't just end it there. Give them an option to talk to you back, because அவங்க ஏன் கம்ப்ளைண்ட் பண்றாங்கன்னா they want to be heard. They want their problems to be heard. அவங்க வந்து அந்த இஷ்யூ வந்து நீங்க டேக் சார்ஜ் பண்ணி நீங்க ஏதாச்சும் பண்ணணும் அவங்களுக்கு. அதனால தான் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. if they don't want anything to be done, they don't complain.
யூஸ்வலா வந்து சும்மா யாருமே கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க. லைக் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சிட் டவுன் அண்ட் கம்ப்ளைண்ட். ஐ டோன்ட் வாண்ட் எனி ரெசல்யூஷன் பிகாஸ் ஆஃப் திஸ். அது மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க. தி கம்ப்ளைண்ட் பிகாஸ் தே வாண்ட் சம்திங் டு பி டன். ஏதாச்சும் வேணும் அவங்களுக்கு. அதனால தான் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. So make sure when you all reply, always have this courtesy to include like a contact channel back to you. Yeah, how they can connect to you back so that we can further discuss this problem. And as I mentioned, the most important thing, please be professional when you all handle complaints. Please, 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 please be professional. Let the customers say whatever, let the customers scream at you, let the customers shout, use vulgar words or whatever. That is their rights. As business owners, you cannot stop them from doing that. Unless they threaten you or something lah, like they threaten to do something to you or what, then yes, then you have to handle it differently. But if they don't just scream at you, they call you names like stupid or they call you useless or irresponsible, this is not normal. So just ignore it. Be professional and tell them, apologize first, and then come with a template and say, okay, please contact us to further discuss this issue and all. அந்த மாதிரி ப்ளீஸ் பி ப்ரொஃபஷனல். டோன்ட் ஸ்டூப் பேக் லோ. அவங்க லெவலுக்கு இறங்கி போகாதீங்க. அவங்க லெவலுக்கு போக வேண்டாம். அவங்க என்ன சொன்னாலும் சொல்லிட்டு போட்டோம். தே ஹேவ் த ரைட்ஸ். நீங்க வந்து ப்ரொஃபஷனலாக ஹேண்டில் பண்ணுங்க திருப்பி. Especially if you all are making this replies on social media and all, அந்த அது இப்போவுமே இருக்க போகிறது பாருங்க. People are going to read. இப்போ நார்மலாக வந்து people don't only read the complaints, they also read how you all respond to them, especially in e-commerce. இப்போ ஷாப்பிலாம் பார்த்தீங்கன்னா, when customer leave your bad review or review like in general, you have the option to reply. Okay, even in Google business or Facebook, Insta, whatever, when customer leave you a comment or reply, ஒரு ஆப்ஷன் இருக்கும் ரிப்ளை பண்ணுறதுக்கு. நான் வந்து whenever I want to buy something or whatever, I don't only read the reviews, I also read how they respond. So அவங்க ப்ராப்பராக சப்போர்ட் கொடுக்குறாங்களா, especially if it's an expensive thing. Just say like you want to buy something that's like 400-500 ringgit, ஆனால் உங்களுக்கு தெரியும் sometimes இந்த இஷ்யூலாம் டிஃபெக்ட் ஆகிற ப்ராடக்ட் some customers complain பண்ணியிருக்காங்க. Also read how the business responded to them. இப்படி ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க பாருங்க. So that you know இவங்க வந்து will eventually ஏதாச்சும் உங்க ப்ராடக்ட்லாம் ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா they will their support system is still there for you. Okay, don't take it personally. Don'ts, we come back to the don'ts. Don't take it personally. யாருமே வந்து தனிப்பட்ட முறையில வந்து தாக்க போறது இல்லை உங்க பிசினஸ். they only come and complain properly is because அவங்க வந்திருக்காங்க, கஸ்டமர் இருந்திருக்காங்க, அவங்க ஹாப்பியா போகாம இருந்திருக்காங்க, இல்லை உங்ககிட்ட ஒரு சர்வீஸ் எடுத்திருக்காங்க, பட் they're not happy about it. ஸோ தனிப்பட்ட முறையில் அவங்க சும்மா வேணுக்குமே வந்து யாருமே அது மாதிரி செய்ய மாட்டாங்க பாருங்க. யூஸ்வலாக செய்ய மாட்டாங்க. they don't do like this kind of things. I don't know if இருக்காங்களா இல்லையா, I'm not too sure, but I know nobody usually simply want to do this kind of things lah. So கண்டிப்பாக வந்து don't take things personally. Personal attacking, they are not attacking you, they are attacking the product or whatever. As I said, the 3 types of complaints, right? That is what they are attacking. They are not attacking you. All right, ஸோ டோன்ட் கெட் டிஃபென்சிவாக இருக்காதுங்க. ரொம்ப உங்களே ப்ரொடெக்ட் பண்ணி இல்லை எனக்கு தெரியும் என்னோட ப்ராடக்ட் வந்து சரிதான், என்னோட நான் ஆக்கி கொடுத்த நாசிலமா சரிதான், உங்களுக்கு மட்டும் ஏன் வயிற்று வலி இருந்துச்சு, மற்றவங்க சாப்பிடும் போது சரியாக தான் இருந்திருப்போமே. உங்களுக்கு தெரியாமல் வந்து சம்டைம்ஸ் ஃபுட் இண்டஸ்ட்ரியில் இருந்தவங்கன்னா மேபி வந்து ஒரு 10 பிளேட் நாசி கோரிங் செய்யும் போது ஒரு பிளேட் நாசி கோரிங் சீலாப்போ வந்து அந்த ஒரு சம் பீசஸ் ஆஃப் சிக்கன் அது உள்ள வேவாமல் கூட இருந்திருக்கும். நம்மளுக்கு தெரியாது. 10 சேமாக சமைக்கிறது இல்லையா. இல்லை ஒன்றா ஆக்குற நாசிலமா சம்பாலை கூட திடீர்னு கைப்பட்டிருக்கோம். நம்மளுக்கு சம்பாலாம் சம்பால் எடுக்கும்போது பேக் பண்ணும்போது சீலாப்பா கைப்பட்டிருக்கோம். அவங்க 1-2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் சாப்பிட்டு இருந்தாங்கன்னா அது மேபி கெட்டு போக வாய்ப்பு கூட இருந்திருக்கு. we don't know. So don't get defensive. If the mistake has already happened, just accept the mistake. Accept பண்ணுங்க. ஓகே, ஆமாம் மன்னிச்சிருங்க, வெரி சாரி. ஓகே, இந்த மாதிரி don't get defensive. ப்ரொடெக்ட். இல்லை நான் எனக்கு தெரியும் நாசிலமா கெட்டு போகாது, நான் பாய்க்கிறது வந்து A grade சந்தானு, என் நாசிலமா கெட்டு போகாது, அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் சும்மா போயிடுச்சு. கெட்டு போகிறது இருந்தால் கெட்டு போய் தான் ஆகும் மாதிரி விஷயம். Okay, and the most important thing is don't ignore or உங்களுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வருதா, எவ்வளவு சீக்கிரம் வந்து நீங்க வந்து அந்த இஷ்யூ ரிசால்வ் பண்ணீங்களோ இட்ஸ் த பெட்டர். நீங்க வந்து எப்பவுமே வந்து ட்ரை நாட் டு ட்ராக் த ப்ராப்ளம். இப்போ வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சா நம்ம நாளைக்கு டீல் பண்ணலாம், இல்லை அடுத்த வாரம் டீல் பண்ணிக்கலாம். டோன்ட். இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட். நான் ஏன் சொல்றேன்னா, பிகாஸ் யூ சி இஃப் யூ சூஸ் டு டிலே, சும்மா உதாரணத்துக்கு சொல்றேன், ஜஸ்ட் சே if you choose to delay the program the problem,
at the same time அந்த comments வந்து they could actually make the customer even more angry. என்ன நான் அவன்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கேன், சும்மா இருக்கிறான், ஒண்ணுமே ரெஸ்பாண்ட் இல்லை, they're not bothered about it. Okay, now I'm going to take my complaint to the next level. என்ன மேபி அவங்க ஸ்டார்டிங்ல வந்து ஒரு காமெண்ட் போட்டதுனால அவங்க இப்போ நீங்க அறவே ரெஸ்பாண்ட்லாம் பண்ணாம இருந்ததுனால they are not happy, they take it to the next level. இப்போ நான் டிக்டாக் வீடியோ செய்ய போறேன் இந்த பிசினஸ் பத்தி, அவனை டாக் டிக்டாக் போதே அப்போ ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. டிக்டாக்ல உட்காந்துட்டு காடியில் உட்காந்துட்டு வீடியோ போட்டுட்டு ஓ நான் அன்னைக்கு ஒரு பிசினஸ் போனேன், they are not doing anything. ஒரு வாரம் ஆச்சு நான் கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்க கிட்ட எல்லாம், பட் they are not, they don't seem interested to reply to me and all. ஸோ இந்த மாதிரி பிஸ்னஸ்லாம் பாய்காட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் வந்து நடக்கும், இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும். ஸோ ட்ரை நாட் டு ட்ராக். உங்களுக்கு தெரியுது அவர் கம்ப்ளைண்ட் வருதுன்னு, நான் சொன்னேன் ஒரு டெம்ப்ளேட்டான ஒரு ரிப்ளை இருக்குல்ல, அது போது அனுப்பிடுங்க. அதுக்கு போது சொல்லிடுங்க கஸ்டமர்கிட்ட, ஓகே உங்கள் ப்ராப்ளம் நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ப்ராப்ளம் என்ன, கிவ் அஸ் சம் டைம், ஃபர்ஸ்டாக ரெஸ்பாண்ட் பண்ணிடுங்க as fast as you can, maybe one day or the same day or the very next day respond to the complaint. Don't keep the customer waiting. Okay, make sure you all don't do that also. Okay, and then one more thing, நீங்க ஏதாச்சும் ப்ராமிஸ் பண்ணீங்கன்னா கஸ்டமர் கிட்ட, just I told you just now, like maybe once you know there was a mistake and all that, then maybe you promise customer இந்த வாட்டி முடியும்னா you promise them for the next time, நீங்க அடுத்த வாட்டி வரும்போது நீங்க வாங்க நான் உங்களுக்கு ஒரு 20% டிஸ்கவுண்ட் தரேன், ஒரு 10% டிஸ்கவுண்ட், கீப் யுவர் ப்ராமிஸ். அது வந்து ரொம்ப முக்கியம். வார்த்தையை ஐ மீன் நீங்க கொடுத்த வாக்கு காப்பாத்தீங்க, இது வெரி முக்கியம், இது ரொம்ப முக்கியம். இது don't drag the don't not keep your promise, because it will just make them even more pissed off. அவங்க இன்னும் பாரு நீங்க ப்ராமிஸ் பண்ண ஒண்ணுமே செய்யல, அப்போ அவங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிடுவாங்க, அந்த கம்பெனி இன்னும் பெருசாக்குறதுக்கு. So keep your promise. If you say ready, okay, I'm going to give you a discount, or I'm going to do something for you the next round, and make sure you all keep to it. And then எனக்கு வந்து ஒரு ஹேபிட் இருக்கு, whatever complaints I get about my business, I have to keep a record. Okay, தனியாக ஒரு ரெக்கார்ட் வச்சிருப்பேன். ஒரு எக்ஸல் ஷீட்டில் வந்து I like to put a date, இப்போ வந்தது, who complained, what was the reason, அப்புறம் கம்ப்ளைண்ட் ப்ரீஃபாக நான் எழுதுவேன், என்ன கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, என்ன மாதிரி ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்கன்னு. ஓகே, why do I do this? இது நான் ஏன் செய்கிறேன்னா, ஓகே ஒரு பிஸ்னஸ்க்கு வந்து நிறைய பேர் வருவாங்க, ஆனால் அந்த நிறைய பேரில் வந்து யாருக்கு கூட்டாளி, யாருக்கு சொந்தக்காரங்க நமக்கு தெரியாது. ஜஸ்ட் சே, இது வந்து நாட் ஆல்வேஸ் வில் ஹேப்பன், ஆனால் நடக்க வாய்ப்பு இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு ஜஸ்ட் சே, நான் வந்து ஒரு கடைக்கு போயிட்டு ஐ ஆர்டர் சிக்கன் சம்திங். அவங்க வந்து அந்த சிக்கன் கொடுக்கும்போது கொஞ்சம் ராவாக கொடுத்துட்டாங்க, ஒழுங்காக வேவாமல் சமைச்சு கொடுத்துட்டாங்க. நான் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன். அவங்க ஒரு அப்பாலஜைஸா, ஓகே சார் சாரி, ஐ கிவ் யூ 10% வவுச்சர் ஃபார் யுவர் நெக்ஸ்ட் விசிட்னு அவங்க கொடுத்துட்டாங்க. நான் வந்து என்ன சொல்வேன்னா, ஓகே அன்னைக்கு இந்த கடைக்கு போனேன், I was having my dinner there and all, the chicken was a bit undercooked and all, so it's okay lah, they were very nice, they gave me a 10% discount. I go and tell my friends. திடீர்னு அவரும் போகும்போது அதே சேம் டைம்ல வந்து அந்த கோழியும் வேவல, ஜஸ்ட் சேலா the chicken was not cooked also for him. He will also be expecting the same kind of treatment. Of course, if நீங்க உங்க பிசினஸ் ஆல பாத்தீங்கன்னா it's not right, but this is what customers expect from you. அவங்க நீங்க மட்டும் அவருக்கு மட்டும் சாரி சொல்லிட்டு, இல்ல மன்னிச்சிருங்க எனக்கு திருப்பி சமைச்சு கொடுக்கணும், அந்த மாதிரி நீங்க மட்டும் சொல்லிட்டு சமைச்சு மட்டும் கொடுத்துட்டு நீங்க அது 10% கொடுக்காம இருந்தீங்கன்னா, you don't do anything for him, அவருக்கு வந்து ஒரு இது, he might get angry. ஓ ஏன் முன்ன வந்து கூட்டலையே வரும்போது அவங்களோட மிஸ்டேக் வரும்போது you gave them a discount, now you're not giving me a discount, you're just redoing it for me. It's not right. அவங்களுக்கு வந்து they feel it's not appropriate. So always keep records of your company. இது வந்து it was a personal habit that was done by me, because I deal with a lot of customers face to face. So நிறைய complaints I always record, நிறைய எல்லா complaints ரெக்கார்ட் பண்ணிட்டு அதுக்கு நான் என்ன ரெசல்யூஷன் கொடுத்துருக்கேன், எப்படி கொடுத்தேன், கஸ்டமர் அக்ரி பண்ணாங்களா, அந்த கம்ப்ளைண்ட் நெகட்டிவ் ரிவ்யூலாம் ரிமூவ் பண்ணிட்டாங்க, ஒரு எக்ஸல் ஷீட்ல வச்சிருக்கேன். I'll keep this. So basically இதுதான், this is how you all handle customer complaints, right? I mentioned always remember the most important thing is to calm இருங்க, don't be defensive, ரொம்ப டிஃபென்சிவா இருக்காதீங்க, ரொம்ப பர்சனலா இருக்காதீங்க. அவங்க கம்ப்ளைண்ட் பண்றது வந்து it's not about you or what they are complaining about, the business or the product. அவங்க தனிப்பட்ட முறையில உங்களுக்கு தாக்கல.
handle it professionally, handle it like a businessman. அவங்க கத்துனாங்கன்னா நீங்களும் கத்தாதீங்க. Okay, this is basically how you handle complaints. So, okay, I want to open the floor to questions. யாராவது ஏதாச்சும் questions இருக்கா? Anyone, any questions? So, Madan வந்துட்டாங்க. Hello, Mr. Madan. Hello, sir. Good evening. Hi, hi. கொஞ்ச நேரம் சார் Q&A முடிச்சுட்டு நான் pass it to you. No worries, sir. No worries. நீங்க நல்லா தான் செய்றீங்க. Any questions, guys? Mr. Selvam, Ruba, any questions? Kanagis? Okay, I think they have no questions. If alright. Okay, so if there's no questions, I would be like to end my session here. And ரொம்ப நன்றி, thank you for listening. And I'll be passing the floor to Mr. Madan. So, Mr. Madan on the session வந்து okay, guys, thank you. I'll see you all again very soon. Up to you, Mr. Madan. Okay, thanks.